முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலமானதை அடுத்து ஆர்கே நகர் தொகுதி காலியாக உள்ளது. இந்த தொகுதியில் வேட்பாளராக முக்கிய பிரமுகர்கள் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லோகேஷ். நாம் ஆர்கே நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கிறோம். இந்த ஆர்கே நகர் தொகுதியில் தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 முறை ஒரு இடைத்தேர்தலிலும் ஒரு பொது தேர்தலிலும் போட்டியிட்டு பெருவாரியான மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருந்தார். இடைத்தேர்தலில் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அதேபோன்று 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொது தேர்தலின் போது 39,000 சில்லறை வாக்குகளில் அவர் பெருவாரியாக மக்கள் ஆதரவு பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அவருடைய மறைவு தமிழகம் முழுவதும் மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தாலும் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கூடுதலான சோகத்திலும் ஆற்றாமையிலும் ஆழ்ந்திருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு எங்களுக்கு பெரிய பாக்கியம் என்னடானா, இந்த தொகுதியில் ஒரு 4-5 முறை வந்து போயிட்டாங்க. வரப்போ கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, நான் ஆர்கே நகர் தொகுதியை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அப்படி சொன்னார். அது உள்ள போயிட்டாங்க. நல்லபடியாக எல்லாருக்கும் செய்து கொடுத்தாங்க. ஆர்கே நகர் அம்மா எங்களால் பார்க்க முடியலங்க. அம்மா தான் எங்களுக்கு உயிர். ஆர்கே நகர் எங்களுக்கு அவ்வளோ நன்மையெல்லாம் செய்தாங்க. அம்மா கஷ்டம்னா சரியான கஷ்டமாக சொல்லவே முடியாது எனக்கு. அவங்க அன்றைக்கி அந்த பள்ளத்தில் இறங்கின அன்றைக்கி எனக்கு எப்படி தான் இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ சீக்கிரம் இறங்கிட்டாங்க. எங்களுக்கு துக்கம் தான் தோண்டு. எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல. எங்கள் அம்மா எங்களை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன செய்யலை எங்கள் அம்மா இன்னும் இருந்தாங்கன்னா நாங்கள் எப்படியோ இருந்திருப்போம். காலேஜ்னா என்னன்னு தெரியாது, காலேஜ் கட்டி கொடுத்தாங்க. யாருக்கும் நான் ஓட்டு போட மாட்டேன்பா. ஏன்னா எங்கள் அம்மா தான் ஆவியாக இருந்தாலும் எங்கள் அம்மா தான் வந்து விளாகணும். இந்த இடத்துல அவங்க தான் வரணும். அவங்கள தவிர வேற யார் நின்னாலும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்பா. அண்ணன் வளர்த்துற கட்சி, அம்மா வளர்த்துற கட்சி இது. அது நல்ல மாதிரி வச்சு பார்த்துக்கிறவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தளவில் பெரும்பாலும் அது அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி என்பதனே அதனுடைய தேர்தல் பதிவுகள் காட்டுகிறது. முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவை தொடர்ந்து வெகு விரைவாக அங்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவின் இடத்தில் வேறு ஒருவரை வைத்து பார்க்க முடியவில்லையே என்ற வேதனையை பதிவு செய்கிறார்கள். சிலர் இரட்டை இலை சின்னத்தில் அம்மாவின் வழியில் நின்று யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் அவருக்கு ஆதரவளிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுக தன் காலகட்டத்தை கடந்தும் 500-600 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் என்று தெரிவித்திருந்தார். இதையும் நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அனைத்தையும் காலத்தின் பார்வைக்கு விட்டுவிடலாம். ஒன்றை மட்டும் தற்போது கூற முடியும், தமிழகத்தில் எப்போது இடைத்தேர்தல் நடைபெற்றாலும் அப்போது இடைத்தேர்தல் என்ற வாதம் வரும். இந்த தேர்தலை பொறுத்தளவில் அது அரசியல் வட்டாரங்களில் இடைத்தேர்தலாக பார்க்கப்படும் என்பதையே நாம் உறுதியாக கூற முடியும். காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேஷுடன் லோகேஷ்.